ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மனிதனின் வாழ்க்கையில் குரு எவ்வளவு முக்கியத்துவம் ஆனவர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஒரே ஒரு குரு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வந்தால், வாழ்க்கையில் நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், எப்படி உயர வேண்டும் என்பதை சாய்பாபா அவர்கள் நாம் ஒரு கதையின் மூலம் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இப்பொழுது குருவை பற்றி சாய்பாபாவின் வார்த்தைகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இப்போது குருவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். குருவின் தேவையை பற்றி ஹேமத் பந்துக்கும் பாலா சாஹிப் பாடேவுக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் ஹேமத் பந்த் சிரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது. நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும்? மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன். நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டி இருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார்? ஒருவன் தன்னாலான முயற்சியை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறு எதுவும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும்? இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்தில் வாதாடினேன். திரு பாடே கருமத் அன்றி தலை விதிக்காக வாதாடியதாக கூறுவது நடந்தே தீரும். பெரியோர்கள் எல்லாம் தோல்வி உற்றார்கள். மனிதன் ஒரு வழியில் நினைக்க, தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது. உம்முடைய புத்தி சாதுரியம் தள்ளி விடுக. பெருமையும் அகங்காரமும் உனக்கு உதவாது. கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் விவாதம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்றது. வழக்கம் போல் முடிவு காணப்படவில்லை. நாங்கள் களைப்படைந்து விட்டோம். முடிவாக நான் மன அமைதியை இழந்தேன். வலிவான அபிமானம், அகங்காரம் இவை எல்லாவிடில் விவாதம் இல்லை என கண்டேன். அகங்காரம் விவாதத்தை தொடர்கிறது என்று கூறலாம். பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபோது அங்கே காக்கா சாஹிப் தீட்சத் பாபா பின்வருமாறு வினவினார். பாடே வாதாவின் என்ன நடந்து கொண்டிருந்தது? விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் கேள்வி எழுப்பியது. ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார்? வார்த்தைகள் இதை கேட்டதும் நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். நான் தங்கியிருந்த போது விவாதம் நடத்துமான சர்வதேவானது மசூதியில் இன்று நல்ல தூரத்திலிருந்து சர்வ வியாபியும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ஹேமத் பந்த் சாய்பாபா விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பன பற்றி எல்லாவித குறிப்பும் எதுவும் விட்டு வைக்கவில்லை. ஆனால்
காக்கா சாஹிப் தீட்சித் இவ்விஷயத்தை பற்றி தனது குறிப்புகளில் பதிவில் உள்ளது. ஹேமத்பந்த் சாய்பாபா சந்திப்பில் அடுத்த நாளே சாய்பாபா காக்கா சாஹிப் தீட்சித் சென்ற நாள் சிரடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டபோது சாய்பாபா ஆமாம் என்றார். பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார். சாய்பாபா உயரே மேலே என்று கூறினார். அந்த மனித வழி எப்பேற்பட்டது? பல வழிகள் உள்ளன. இங்கு இருந்து சீரடியில் இருந்தும் ஒரு வழி உள்ளது. பாதை மிகவும் கடினமானது. புலிகள் ஓநாய்கள் வழிகளில் காடுகளில் உள்ளன. நான் கேட்டேன், ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன? அதற்கு சாய்பாபா கூறினார், அப்போது கடினம் இல்லை. புலி ஓநாய் படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார்கள். வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது திரு தபோல்கரும் அறை அருகே இருந்தார். இதுவே குருவின் அவசியம் என்னும் விவாதத்துக்கு சாய்பாபா பதில் என்று எண்ணினார். ஒரு மனிதன் சுதந்திரம் ஆனவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்ற விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகம் இல்லை என்ற இவ் அத்தியாயத்தை மராத்தி மூல பதிப்பகத்தில் விளக்கப்பட்டிருந்தது. பெரிய அவதாரங்களில் ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் தமது குருக்களான வசிஷ்டர், சாந்திபனி முதலியோர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தவர்கள் என்று குருவுடைய உபதேசங்களை பரமாத்திகம் அடைவது என்றும் நம்பிக்கையும் பொறுமையும் அத்தகைய முன்னேற்றத்துக்கு தேவை நற்பண்பாகும் என்பதே பாபாவின் குறிப்பாகும். எல்லா மனித பிறவிக்கும் குரு என்பவர் மிகவும் முக்கியமானவர். குருவை நாம் போற்ற வேண்டும். நாம் குருவை வணங்க வேண்டும். குருவின் மூலம் நம்முடைய சாய்பாபா அவர்கள் குரு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருந்தால் செல்லக்கூடிய பாதை கடினம் இல்லாததாக இருக்கும். இதில் நாம் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்பது சாய்பாபாவின் கருத்து. சாய்பாபாவை நாம் அனைவரும் வணங்குவோம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாம் அனைவரும் சாய்பாபாவை வணங்கி சாய்பாபாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.